சுவையாக இருக்கும். இப்பொழுது புளிச்சக்கீரை என்று சொல்லக்கூடிய இந்த கீரையை தேவையான அளவிற்கு நாம் தண்ணீரில் சுத்தப்படுத்தி பரிபூர்ணமாக தண்ணீரை வடிகட்டி விட்டு கீரையினுடைய இலையை மட்டும் இவ்வாறு எடுத்து கொள்ளவும். 2 பெரிய கப் அளவிற்கு எடுத்துக்கொண்டால் போதுமானது. 2 கப் கீரையை இப்போது நாம் நல்லெண்ணெய் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லெண்ணெயில் நாம் வதக்கி கொள்ள வேண்டும். அதற்காக நல்லெண்ணெயை 50 மில்லி அளவிற்கு நாம் இப்பொழுது காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்த அந்த நல்லெண்ணெயில் 2 பெரிய கப் அளவிற்கு கீரையை நாம் எடுத்துக்கொண்டு முழுமையாக இட்டு வதக்க வேண்டும். கீரையை நன்றாக நல்லெண்ணெயில் நாம் பொன்னிறமாக வதக்க வேண்டும். அன்பான நேயர்களே, பாருங்கள், 2 பெரிய கப் அளவிற்கு கீரை எடுத்து நாம் வதக்கும் போதே கீரை முழுவதுமாக வதங்கி நமக்கு ஓர் 50 கிராம் அளவிற்கு தான் அந்த கீரையினுடைய மொத்த கொள்ளளவு கிடைக்கும். ஆகையால் மக்கள் நேயர்கள் இதை பயன்படுத்தும் போது 2 பெரிய கப் அளவிற்கு கீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக பொன்னிறமாக வாணலில் கொழகொழவென்று வதங்கிய இந்த நல்லெண்ணெயில் வதங்கிய இந்த புளிச்சக்கீரையை இப்போது நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இப்பொழுது பொன்னிறமாக வதங்கிவிட்டது. அந்த கீரையை நாம் எடுத்து வைத்துக்கொண்டு அதே வாணலில் நாம் 2 டீஸ்பூன் அளவிற்கு நல்லெண்ணெய் விட வேண்டும். அந்த எண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்த அந்த எண்ணெயில் கடுகை போட்டு தாளிதம் செய்ய வேண்டும். கடுகு நன்றாக பொரிந்ததும் சிறிது பெருங்காயத்தை அரை சிட்டிகை அளவு சேர்த்தால் போதுமானது. அத்துடன் 2 அல்லது 3 காய்ந்த மிளகாய்களை காம்பு நீக்கி கிள்ளி போட வேண்டும். மிளகாய் வற்றலை பொன்னிறமாக வதக்கிக் கொள்ள வேண்டும். அத்துடன் உளுத்தம் பருப்பை அரை டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்து வறுக்க வேண்டும். கடலை பருப்பை இப்போது 5 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அத்தனையும் பொன்னிறமாக வறுத்து கொள்ள வேண்டும். பச்சையாக அரைத்து வைத்துள்ள இந்த கலவையை அந்த புளிச்சக்கீரை கொள்ளளவிற்கு ஏற்ப இதிலிருந்து 3 அல்லது 4 அளவிற்கு டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொண்டு நல்லெண்ணெயில் வதக்க வேண்டும். நன்றாக அந்த எண்ணெயில் பச்சை நிறம் வாசம் போகும் வரை அதை நாம் வதக்கிக் கொள்ள வேண்டும். நன்றாக வதக்கிய அந்த பச்சை நிற வெங்காயம் அத்தனையும் வதங்கிவிட்டது. இத்துடன் நாம் புளிச்சக்கீரையினுடைய வதக்கலை அதுடன் சேர்க்க வேண்டும். அந்த கலவையுடன் இந்த புளிச்சக்கீரை கலவையும் சேர்ந்து நன்றாக வதங்கிவிட்டபடியால் நாம் தேவையான அளவிற்கு வதங்கியவுடன் இப்போது நாம் ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, மிகவும் அற்புதமான ஓர் புளிச்சக்கீரை துவையல், அற்புதமான ஒரு மூலிகை துவையல். இந்த துவையலை தினந்தோறும் சப்பாத்தி,
இட்லி மற்றும் சாதம் குழந்தைகளுக்காக இருந்தால் சாதத்துடனும் மற்றும் விரும்பாதவர்கள் இதை இட்லி, சப்பாத்தி, தோசை போன்ற பல்வேறு வகையான உணவுகளில் தினந்தோறும் இதை சாப்பிட்டு வந்தோமானால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் மற்றும் வளர்ச்சி குறைபாடு, குழந்தைகளுக்கு வளர்ச்சி குறைபாடுகள் பரிபூர்ணமாக நீங்கிவிடும். பித்தகாசம் என்று சொல்லக்கூடிய பித்த மயக்கம் தீரும். ஆண்களுக்கு அற்புதமான போக சக்தியை தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை துவையல். இதை நாம் கைப்படாமல் ஒரு கண்ணாடி புட்டியில் அடைத்து வைத்தோமானால் 1 வருடம் ஆனாமல் கெடாமல் இருக்கும். அந்த அளவிற்கு இதற்கு மிகுந்த வீரிய சக்தி உள்ளது. இதை நாம் நீர் சேர்க்காமலே செய்ய வேண்டும். ஆகையால் தான் இதற்கு கெடும் தன்மை இல்லாமல் பரிபூர்ணமாக இருக்கும். அன்பான நேயர்களே, இந்த வகையான